ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 5 உடைய எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ்ல உள்ள கொஸ்டின் நம்பர் 19 இருந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சம்ஸ். நல்லா கிளியரா ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்க போட்டு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். சரிங்களாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 19ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a regular hexagon is inscribed in a circle of radius r. சரிங்களா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தோம், ஒரு சர்க்கிள்குள்ள ரெக்டாங்கிள் இருக்கிறத பார்த்தோம், ஒரு பேரலோகிராம் இருக்கிறத பார்த்துருக்கோம், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிறத பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றான்னா, ஒரு ஹெக்ஸகன்னா எத்தனை சைடுமா? 6 சைடு இருக்கிறது ஒரு ஹெக்ஸகன். சரிங்களா? ஸோ 6 சைடு உள்ள மாதிரி ஒரு ஹெக்ஸகனை ஒரு சர்க்கிள்குள்ள டிரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுங்க. ஏன்னா நீங்க டயக்ராம்ல தான் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். சரிங்களா? ஸோ மேலே ஒரு கார்டு போட்டுக்கோங்க, கீழே ஒரு கார்டு போடுங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வைங்க. இதையும் ஜாயின் பண்ணுங்க, இதையும் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சர்க்கிளில் உள்ள இதையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பாருங்களேன், 1 2 3 4 5 6. அப்போ 6 சைடு இருந்தால் அது என்னது? ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன். சர்க்கிள்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு சென்டர் இருக்கும். அதான் ஓன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இவ்வளோ ட்ரா பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் லைனுக்கு இதை பூரா ட்ரா பண்ணிடுங்க. அண்ட் ரேடியஸ் ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ ரேடியஸ்னா என்ன அர்த்தம்? சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளில் டச் ஆகிறது தான் ரேடியஸ். ஸோ இங்கே ஒரு ரேடியஸ் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு ரேடியஸ் போட்டுக்கோங்க. இந்த ரேடியஸோட வேல்யூ ஆர்ன்னு வச்சுக்கோங்க. கிளியரா கண்ணா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ரைட். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹெக்ஸகன். லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹெக்ஸகன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த சைடுடைய லென்த்து. ரைட்டுங்களா? இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்டு, இதோடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் சைடு ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். டிஸ்டன்ஸ் ஆஃப் சேம் சைடுனா என்ன? இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த சென்டர்ல இருந்து வரக்கூடிய லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டிஸ்டன்ஸ். ரைட்டுங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் டீன்னு வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? என்னமா டீன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோடைய ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மிட் பாயிண்ட் எம்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஏ, இது பி. ரைட்டுங்களா? இப்போ ஏபின்ற ஒரு கார்டு, இதை பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்க்கிள் டு த கார்டு. நம்ம இந்த லென்த் ஃபைண்ட் பண்ணணும், இந்த ஹெக்ஸகனுடைய லென்த்தை ஃபைண்ட் பண்ணணும். நான் இதோடைய டிஸ்டன்ஸை நான் டின்னு எடுத்துக்கிறேன். இது எம் இஸ் பெர்பெண்டிகுலர், ஓஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ரைட்டுங்களா? இவ்வளோ விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு டயக்ராமில். சரிங்களா? இப்போ எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? 360 டிகிரியா இருக்கும். ஒரு சர்க்கிளில் ஆங்கிள் என்னவா இருக்கும்? 360 டிகிரியா இருக்கும். இப்போ நம்ம இதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரையாங்கிள்ல பார்த்தீங்கன்னா ஓஏன்றது ரேடியஸ், ஓபின்றது ரேடியஸ், இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா அந்த அந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவோம்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும்? ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் ஈக்குவலா இருக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுங்க. ரைட்டா? ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. முதல்ல நம்ம என்ன பிக்சர் டிரா பண்ணோமோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ லெட் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன எடுத்துக்கிட்டோம்? ஆர்ன்னு எடுத்துக்கிட்டோம். கிளியர்? அடுத்து என்ன பண்ணும்? டிஸ்டன்ஸ் ஆஃப் சைடு ஃப்ரம் சர்க்கிள், சாரி ஃப்ரம் சென்டர். சென்டர்ல இருந்து டிஸ்டன்ஸ் நம்ம என்னமா பேர் கொடுத்தோம்? டீன்னு கொடுத்தோமா? ஸோ இதை டீன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ நல்லா கவனமா பாருங்க. ஒரு சர்க்கிள்ல இந்த சென்ட்ரல் ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா? சர்க்கிளோடைய சென்ட்ரல் ஆங்கிள் என்னவா இருக்கும்? 360 டிகிரியா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ வி நோ தட் சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 360 டிகிரி. ரைட்டுங்களா? ஸோ இந்த 360 டிகிரியை நான் எத்தனை சைட்ஸால் டிவைட் பண்ணுறேன்? ஹெக்ஸகனுக்கு எத்தனை சைடு சொன்னேன்? 6 சைடு சொன்னேன்னா, ஸோ இந்த 6 சைடால் நான் முதல்ல டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் 6 சைடால் டிவைட் பண்ணாதான் எனக்கு இந்த ஏஓபி, இந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கிடைக்கும். ஏஓபி ஆங்கிள், ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் தான் தெரியாது. ஸோ ஏஓபி உடைய ஆங்கிளை நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் பாருங்க. சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு எத்தனை பார்ட்ஸா டிவைட் ஆகுதுமா? இன்டு 6 ஈக்குவல் சைட்ஸ். ஏன்னா ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க, அதனால 6 டிவைட் ஆகுது. ஸோ 6 டிவைட் ஆகிறப்ப ஆங்கிள் ஏஓபி
ஏன்னா O உடைய ஆங்கிள் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ AOB ரைட்டுங்களா? AOB ஈக்குவல் டு மொத்த ஆங்கிள் 360, அதை 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 360 டிவைட் பை 6 எவ்வளவு? 16 கிடைக்கும். அப்போ இந்த AOB உடைய ஆங்கிள் 60 டிகிரி. கிளியரா? இது வரைக்கும் ஓகேங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா? ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி என்ன? 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி சரிங்களாமா? ஸோ பை யூசிங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி எதில்? இன் ட்ரையாங்கிள் AOB ரைட்டா? AOBல 3 ஆங்கிள் இருக்கு. என்னென்ன ஆங்கிள் இருக்கு? ஆங்கிள் O பிளஸ் ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் B. 3 ஆங்கிள் இருக்கா? இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் எவ்வளோமா வரும்? 180 டிகிரிங்களா? 180 டிகிரி. இதில் நல்லா கவனமாக பாருங்க. ஆங்கிள் ஓன்றது இப்போ தான் கண்டுபிடிச்சோம். AOBன்றது 60 டிகிரி ரைட்டுங்களா? அப்போ இந்த ஆங்கிள் ஓக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 60 டிகிரி போடலாமா? ஸோ 60 டிகிரி பிளஸ் ஆங்கிள் A. இப்போ நான் என்ன சொன்னேன்? ரெண்டு சைடு ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் சொன்னேன்னா, அப்போ இந்த ஆங்கிள் பிக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இன்னொரு ஆங்கிள் ஏவே போட்டுடலாமா? ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ, அப்போ ஈக்குவல் டு 180 டிகிரி ரைட்டுங்களாமா? ஸோ 60 டிகிரி அந்த பக்கம் போச்சுன்னா ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் ஏ 2 ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 180லேருந்து 60 போச்சுன்னா 120 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 120 டிகிரி டிவைடட் பை 2. 120 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருமா? 60 டிகிரி ரைட்டுங்களா? அப்போ ஆங்கிள் ஏ 60 டிகிரினா ஆங்கிள் பியும் 60 டிகிரி. ஏன்னா போத் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் ஈக்குவல். அப்போ மூணுமே என்ன வந்துச்சு? ஆங்கிள் ஓவும் 60, ஆங்கிள் ஏயும் 60, ஆங்கிள் பியும் 60. அப்போ அது என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். வெரி குட். 3 ஆங்கிளுமே சேமாக இருந்தால் அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட்மா ஹியர் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு எவ்வளோமா கிடைச்சிருக்கு? 60 டிகிரின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரைட்டுங்களா? அப்போ 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருந்தால் therefore ட்ரையாங்கிள் AOB இஸ் an என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள்மா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு எழுத போறீங்க ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதோடைய சைட்ஸோடைய லென்த்தை ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா? சைட்ஸோடைய லென்த்தை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மொதல் விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. OM இஸ் பெர்பெண்டிகுலர் டு AB. கிளியராமா? ஸோ ஹியர் OM is perpendicular to AB. அப்படின்னா என்னமா அர்த்தம்? M is midpoint. நிறைய பார்த்துருக்கோம். M is midpoint of the circle. அப்போ midpointனா இந்த AM equal to MB equal to எதோடைய ஹாஃபாக இருக்கும்? AB உடைய ஹாஃபாக இருக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. AM ஓட வேல்யூவும் MB ஓட வேல்யூ எதோடைய ஹாஃபாக இருக்கும்? AB உடைய ஹாஃபாக இருக்கும் ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சைடோடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் பை யூசிங் பித்தகோரஸ் தியரம் சரிங்களா? என்ன தியரம்? இப்போ ஆங்கிள் M வந்து 90 டிகிரியா? ஸோ OAM எடுத்துக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் OAM ஆங்கிள் M ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் M என்னமா? 90 டிகிரி. ஸோ OMA சரி ட்ரையாங்கிள் தானே போட்டிருக்கோம் சரிங்களா? அப்போ இந்த OMA ட்ரையாங்கிளுடைய 90 டிகிரின்னு இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? by using Pythagoras theorem. By using Pythagoras theorem. Pythagoras theorem என்ன சொல்றாங்க? hypotenuse square equal to perpendicular square plus base square. சரிங்களா? AC square equal to AB square plus BC square. இங்க hypotenuse என்ன? OA square equal to perpendicular என்ன? OM square plus base என்ன? AM square. base என்னமா? AM square. இதுல OA squareனா எவ்வளவுமா? ரேடியஸ்ங்களா? OAனா ரேடியஸ். அப்ப இங்க என்ன வந்துரும்? R square equal to OM என்னமா? OM வந்து D. அப்ப D square plus AM. AMனா என்ன சொன்னேன்? இங்க பாருங்க. AM equal to AB by 2ங்களா? அப்ப இந்த AM க்கு பதிலா AB by 2 the whole square னு போட்டுக்கிறேன். AB by 2 the whole square. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? The distance of each side of the center of the circle. நான் D கண்டுபிடிக்க போறேன். அதனால தான் பித்தகோரஸ் தியரத்தை யூஸ் பண்றேன். புரியுதுங்களா? இந்த D னா என்ன? OM. OM உடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறோம். ரைட்டுங்களா?
ஸோ நெக்ஸ்ட்மா இங்கே ஏபி பை 2 இருக்கா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபி? இங்கே பாருங்க, இது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னா இது சைடு ஆர்னா இந்த சைடு ஆர்னா இதுவும் என்னவா இருக்கும், ஏபியும் என்னவா இருக்கும், ஆரா இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ ஏபிக்கு பதில் ஆர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பிளஸ் ஏபிக்கு பதில் ஆர். இப்போ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்னா 4. ரைட்டுங்களா. ஈக்குவேஷன் புரிஞ்சுங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், டி உடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா. ஆர் ஸ்கொயர் பை 4 இங்கே கொண்டு போயிருங்க, என்ன வந்துடும், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் வச்சுக்கிறேன், ஆர் ஸ்கொயர் பை 4 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தால் 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 4 ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 மைனஸ் 1 3 ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. So D equal to square root of 3r square divided by 4. Clear amma? So D equal to square root of 3 r square root cancel ஆயிரும். So ஒரு r divided by 4 rootல இருந்து வெளியே எடுத்தா 2. So D உடைய value என்ன சொல்லலாம், root 3 r by 2. Therefore the distance of each side from the center of the circle, center of the circle இருந்து each side, ரைட்டுங்களா, இதோட வேல்யூ என்னவா இருக்குமா, ரூட் 3 ஆர் டிவைடட் பை 2வா இருக்கும்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19மா. புரிஞ்சுங்களா, ஈஸியாக இருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 20 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 20ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ குவாட்ரிலேட்ரல் MNOP இஸ் இன்ஸ்கிரைப்டு இன் எ சர்க்கிள். சரி, ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு குவாட்ரிலேட்டரல் உள்ள மாட்டிட்டு இருக்கு. சரிங்களா, இன்ஸ்கிரைப்டு. ரைட்டுங்களா. இப்போ ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, இது சென்டர் வச்சுக்கோங்க. இஃப் MN இஸ் த டயாமீட்டர், MN என்னமா டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர்னா இதுதானம்மா, டயாமீட்டர்னா சென்டர்லேருந்து வர லைன் தான் டயாமீட்டர். ரைட்டுங்களா, இது சென்டர். டயாமீட்டர் வந்து MN. ஓ வந்துருதா. ஸோ இது சென்டரை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. சென்டரை நான் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா ஓன்னு வச்சுன்னா MNOPலாம் கொடுத்துருக்காங்க, அதனால MAN. எம்ன்றது சென்டர். ரைட்டுங்களா. வாட் கேன் யூ சே அபவுட் MOP ஆங்கிள் MOP அண்ட் MNP அப்படின்றாங்க. இப்போ MN இங்கே ஒரு கார்டு ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு குவாட்ரிலேட்டர் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. MNOP ஒரு குவாட்ரிலேட்டர் ஆயிடுச்சு. அதில் எம்ன்றது டயாமீட்டர் அவங்க சொல்லியிருக்காங்க, சென்டர் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன். சரி, உங்களுக்கு என்ன லெட்டர் பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. வாட் கேன் யூ சே அபவுட் ஆங்கிள் MOP? MOPனா எங்கம்மா இருக்கு, MOP அப்படின்னா இந்த ஆங்கிளா, MOP இந்த ஆங்கிளும், MNPனா இது MNP, ரைட்டா. MNPனா இந்த ஆங்கிளும் MOP இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீசனோட சொல்றாங்க, இந்த ரெண்டு ஆங்கிளும் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த MOPன்ற ஆங்கிளும் MNPன்ற ஆங்கிளும் என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நல்லா கவனமா பாருங்க. MOP MP உடைய ஒரு கார்டில் இருக்கு. சரிங்களா. MNP இதுவும் ஒரு கார்டில் இருக்கு. ரைட்டா. இந்த கார்டில் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. அப்போ ரெண்டு ஆங்கிளுமே இந்த எம்பின்ற கார்டு வழியாக தான் மூவ் ஆகுது. அப்போ இதோடைய ஆங்கிள் ரெண்டுமே என்னவாமா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஒரே கார்டு வழியாக ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது அந்த ரெண்டு ஆங்கிளுமே என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சொல்யூஷனில் எப்படி எழுதணும்னா, ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்கதை கரெக்டாக எழுதுங்க. கிவன் MNOP இஸ் உள்ளுக்குள்ள இருந்தாலே, சர்க்கிள்குள்ள இருந்தாலே அது என்ன குவாட்ரிலேட்டரல், சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். என்னமா, சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ரைட்டுங்களா. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, Mன்றது டயாமீட்டர், MN இஸ் டயாமீட்டர். ரைட்டுங்களா. இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் யுவர் ரீசனிங். எம்ன்ற டயாமீட்டரா இருந்தா வாட் கேன் யூ சே அபவுட் ஆங்கிள் MOP அண்ட் ஆங்கிள் MNP. சரிங்களா. ஸோ என்ன எழுத போறீங்கன்னா, ஆங்கிள் MOP ஆங்கிள் இஸ் at circumference
circumference of bichord MP. இந்த கார்டு வழியாக ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி சேம் ஆங்கிள் MNP இஸ் ஆல்சோ at the circumference bichord MP. ரைட்டுங்களா? அப்ப ரெண்டுமே ஒரே கார்டு வழியாக நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு ஆங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க போறோம். அப்போ என்ன பை தியரம், என்ன தியரம்? பை தியரம் ஆங்கிள் ஆன், ஏன்னா ரீசன் கேட்டிருக்காங்கல்ல, அதனால நீங்க தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட் எழுதி ஆகணும். சரிங்களா? ஸோ ஆங்கிள் ஆன் சேம் செக்மெண்ட். சேம் செக்மெண்ட்னா கார்டுன்னு அர்த்தமா? செக்மெண்ட்னா என்ன அர்த்தம்? கார்டு. ஸோ சேம் செக்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ரெண்டும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இதை கரெக்டா நீங்க ப்ராப்பரா, இதை ரீசனிங், இது நம்ம எழுதி ஆகணும். சரிங்களா? அப்போ ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? ஆங்கிள் MOPயும் ஆங்கிள் MNPயும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் MOP அண்ட் ஆங்கிள் MNP ஆர் ஈக்குவல் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20 கண்ணா. புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 21 பார்க்க போறோம். கொஸ்டின் 21ல என்ன இருக்குன்னா, let ABCD be a cyclic quadrilateral. Explain why the exterior angle of any vertex is equal to the interior opposite angle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிராக்கெட்ல சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் CDE ஈக்குவல் டு ABC வேர் E இஸ் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சைடு CDன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எப்பயும் பார்க்காதீங்க, அது ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்பயுமே எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க, இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களாமா? ஸோ வந்து நீங்க இந்த எக்ஸாம்பிளை ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க. ஜென்ரலா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்மளா ட்ரை பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அது மக்கப் பண்ற மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் யோசிக்க உங்களுக்கு தப்பாக யோசிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், ABCD இஸ் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. நம்மளா செய்வோம். சரிங்களா? நம்மளா கண்டுபிடிப்போம். இது சென்டர். ரைட்டுங்களா? சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்லாம் ரெண்டு கார்டு, இங்கே ஒரு கார்டு, இங்கே ஒரு கார்டு போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ அடுத்து பேர் கொடுங்க. ABCDன்னு பேர் கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் ஓகேவாமா? ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் நம்ம ஒரு சர்க்கிள்குள்ள இன்ஸ்கிரைப் பண்ணி டிரா பண்ணியாச்சு. எக்ஸ்பிளைன் ஒய் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அட் எனி வெர்டெக்ஸ். நீங்க இந்த வெர்டெக்ஸ்னு எடுத்துக்கூடாது, ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் டிரா பண்ணுங்க. இப்போ ஏபில இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் டிரா பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஈன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் இ, சர்க்கிளோட வெளியே. எக்ஸ்டீரியர்னா சர்க்கிள் வெளியே. சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? ரைட்டுங்களா? இந்த ஆங்கிள் இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அட் எனி பாயிண்ட் ஆஃப் வெர்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ரைட்டுங்களா? ஸோ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்னா எது? ஸோ இந்த பி உடைய ஆங்கிளுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? டி. ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னா போதும், இந்த சிபி உடைய ஆங்கிள் இந்த ஏடிசி உடைய ஆங்கிளுக்கு ஈக்குவலா. இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன? சிபிஇ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர்ல ஆப்போசிட் ஆங்கிள்னா ஏடிசி இந்த ஆங்கிள். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. கொஸ்டின் புரிஞ்சுங்களா? சரிங்களா? நீங்க எப்பயுமே ஹிண்ட் கொடுத்தா அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. சொல்யூஷன் given ABCD is a cyclic quadrilateral. மொதல் லைன் எழுதியாச்சு. cyclic quadrilateral. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஏபியை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஏபியை என்னவா எக்ஸ்டெண்ட் பண்ணோம்? இ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ரைட்டுங்களா? அப்போ அடுத்த லைன் ஏபி இஸ் produced to capital E. கிளியருங்களா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? டு ப்ரூவ். முதல் given எழுதியாச்சு, அப்புறம் டு ப்ரூவ். CBE உடைய ஆங்கிள் CBE is equal, ஏன்னா இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்.
இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏடிசி ஆங்கிள் ஏடிசியும் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். அர்த்தம் புரியுதாமா? சரிங்களா? மக்கப் பண்ணாதீங்க தயவு செய்து. நீங்கள் டயக்ராம் வச்சு அப்படியே நீங்கள் எழுதுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் ஏசிபிஇயும் ஒரே லைனில் இருக்கு. ஒரே லைனில் இங்கே ரெண்டாக செப்பரேட் ஆச்சுன்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். அதாவது ஏபிசி உடைய ஆங்கிளும் சிபியூஇ உடைய ஆங்கிளும் என்னவா இருக்கும்? லீனியர் பேர் ஆங்கிள் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க? இப்போ ப்ரூஃப் போட்டுக்கோங்க. ஹியர் ஆங்கிள் ஏபிசி உடைய ஆங்கிளும் பிளஸ் சிபிஇ உடைய ஆங்கிளும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. ஏன்னா அது லீனியர் பேர் ஆங்கிள். இது வரைக்கும் ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. ஏபிசி உடைய ஆங்கிளையும் ஏடிசி உடைய ஆங்கிளையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. எதனால? ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு 180 டிகிரி கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதை யூஸ் பண்ண போறேன். ஆங்கிள் ஏபிசி இதுதான் ஆங்கிள் ஏபிசி, இதோட ஆப்போசிட் ஆங்கிள் ஏடிசி பிளஸ் ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு 180 டிகிரி. என்ன ரீசன்? சம் ஆஃப் opposite angles of cyclic quadrilateral is supplementary. தெரியும்ல உங்களுக்கு, நிறைய சம் போட்டிருக்கோம். இஸ் சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி. ரைட்டுங்களா? இப்போ இங்க பாருங்க, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? 180 டிகிரி. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும்லாக்கண்ணா. ஸோ என்ன பண்ணுவோம்? ஆன் கம்பேரிங் 1 and 2, ஆன் கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகேங்களா? ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே கம்பேர் பண்ணால் நமக்கு என்னமா கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? ஆங்கிள் ஏபிசி பிளஸ் ஆங்கிள் சிபிஇ ஈக்குவல் டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? ஆங்கிள் ஏபிசி பிளஸ் ஆங்கிள் ஏடிசின்னு கிடைக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தா இங்கே பாருங்க, இங்கேயும் ஏபிசி இருக்கா, இங்கேயும் ஏபிசி இருக்கா, கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கு? ஆங்கிள் சிபிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசின்னு வந்துருச்சா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இதுதானே ப்ரூஃப் பண்ணணும். ஆங்கிள் சிபிஇ உடைய ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆங்கிள் ஏடிசிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லணுமா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21 கண்ணா. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 22 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 22 என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் இஸ் நோ கார்ட் ஆஃப் எ சர்க்கிள் தட் இஸ் லாங்கர் தேன் இட்ஸ் டயாமீட்டர். ட்ரூ. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, இந்த சர்க்கிளோடைய டயாமீட்டர் இதுதான் லாங்கஸ்ட் கார்டு. நம்ம படிச்சிருக்கோமா? கார்ட்லேயே பெரிய கார்டு என்னமா? அதோட டயாமீட்டர் தான். ஏன்னா மற்றது பூரா சின்னதாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு டு யூ ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க, ஜஸ்டிஃபை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி ஒரு கார்டு இங்கே நான் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஏபின்னு இந்த கார்டு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ சென்டர்லேருந்து இதோடைய டிஸ்டன்ஸ். ரைட்டுங்களா? ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடுறேன். இதை எம்னு வச்சுக்கோங்க, இதை ஓன்னு வச்சுக்கோங்க. ஓஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி அண்டு ஓஏ இஸ் த ரேடியஸ். ஓஏ என்னமா? ரேடியஸ். இப்போ இந்த டயாமீட்டருக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன், சிடின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஏன்னா ஓஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபினா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எதுமா ஹையஸ்டாக இருக்கும்? இந்த ஹைப்போட்டென்யூஸ் தான் எப்பயுமே பெருசாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும். ஒன்றும் லென்த் வந்து ஏன்னா எப்போ ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஓஎம்ன்ற டிஸ்டன்ஸ் 0வாக இருந்தால் ஏஎம்ன்ற வேல்யூவும் ஓஏன்ற ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும். இல்லாட்டினா இந்த ஹைப்போட்டென்யூஸ் தான் எப்பயுமே பெருசாக இருக்கும். ஏன்னா பைத்தகோரஸ் தியரம் என்ன? ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎம் பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர். ரைட்டுங்களா? அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு, ஹைப்போட்டென்யூஸ் தான் பெருசு.
இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நிறைய சம்மில் போட்டிருக்கோம். ஸோ ப்ரூஃப் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? முதல்ல நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோமோ அதை எழுதிருங்க. ஸோ சொல்யூஷன் given O is the center. O is the center and R is the radius. And R is the radius. நம்ம எடுத்துக்கிட்டோமா? ரைட். இதுல CDன்றது என்ன? CD is diameter and AB is a chord and AB is a chord. Clear? இது வரைக்கும் ஓகேவா? So here நம்ம என்ன பண்ணோம்? OM is perpendicular to AB. இதுக்கு என்ன அர்த்தம்? angle M equal to 90 degree ன்னு அர்த்தம். அதாவது மிட் பாயிண்ட். Mன்றது மிட் பாயிண்ட் and also M is midpoint of AB. M is midpoint of AB. இதுக்கு என்ன அர்த்தம்? midpoint of AB னா என்ன அர்த்தம்? AM equal to MB equal to AB by 2. ரைட்டுங்களா? அதாவது AM ஓட வேல்யூ is equal to MB ஓட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மொத்த கார்டு டிவைட் பை 2க்கு ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். அப்போ AB by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். இது வரைக்கும் புரியுதுங்களாமா? சரிங்களா? ஸோ நான் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? இன் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன்? OAM. OAM. ரைட்டுங்களா? இந்த ட்ரையாங்கிள் OAM. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது ரேடியஸ். என்ன எடுத்திருக்கோம்? R. அப்போ OCன்றது என்ன? இது ஒரு ரேடியஸ். ODன்றது என்ன? இது ஒரு ரேடியஸ். அப்போ டயாமீட்டர் என்ன? 2R. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டயாமீட்டரோட வேல்யூ R plus R 2R. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன் ட்ரையாங்கிள் OAM பை யூசிங் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? பைத்தகோரஸ் தியரம். பைத்தகோரஸ் தியரம். பைத்தகோரஸ் தியரம் என்ன? ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர். ரைட்டுங்களா? இங்க ஹைப்போட்டெனியூஸ் என்ன? OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OM ஸ்கொயர் பிளஸ் AM ஸ்கொயர். இது பேஸ். இது வரைக்கும் புரியுதாமா? ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நல்லா கவனமா பாருங்க. OAன்றது OA ரைட்டுங்களா இஸ் த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் பைத்தகோரஸ் தியரம். அதாவது ஹைப்போட்டெனியூஸ். இது ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த பேஸுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது கிரேட்டர் தென்னாக இருக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? புரியுதா? ரைட்டுங்களாமா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டெனியூஸ் தான் பெருசு. ரைட்டுங்களா? அப்போ OA இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு AM. நம்ம AMனா என்ன சொன்னேன்? AB by 2 சொன்னேன்னா. ஸோ OA இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? AB by 2 போடலாமா? ரைட்டுங்களா? இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2OA இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ABங்களா? ரைட்டுங்களா? OAன்றது என்ன? ஆறுங்களா? OAனா ரேடியஸ் R. அப்போ 2R இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ABங்களா? ரைட்டுங்களாமா? இல்லை 2Rனா என்ன சொன்னேன்? எதோட லென்த்து? டயாமீட்டரோட லென்த்தா? 2 ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர். அப்போ 2Rன்றது டயாமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ABன்றது எனி கார்டு ஆஃப் த சர்க்கிள். சரிங்களா? ABன்றது ஏதோ ஒரு நம்ம புரியதுக்காக எடுத்த ஒரு கார்டு. சரிங்களா? அப்போ எது பெருசாக இருக்குமா? டயாமீட்டர் தான் இந்த கார்டை விட பெருசாக இருக்கா? அப்போ therefore டயாமீட்டர் எடுத்து எழுதணும். சரிங்களா? இஸ் த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு போட்டு நோ கார்டு இஸ் லாங்கர் தென் டயாமீட்டர் அப்படி கூட போட்டுக்கலாம். அல்லது டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள் போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22மா. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 23 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 23 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 23ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் A be any point within a given circle with center O. ரைட்டுங்களா? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா ட்ரா பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் ஓன்னு வச்சுக்கோங்க. AB எனி பாயிண்ட் இன் த கிவன் சர்க்கிள். AB எனி பாயிண்ட்னா இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இந்த பேர் தான் ஏன்னு வச்சுக்கிறேன். புரியுதுங்களாமா? இப்போ
within the center O. Show that the shortest chord of the circle that passes through the point A. இப்போ ஷார்ட்டஸ்ட் கார்டு இதுதான் ஒரு கார்டு வச்சுக்கோங்க, சின்ன கார்டுன்னு. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை சிடின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷார்ட்டஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள் தட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏ இஸ் த ஒன் தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓஏ. இதுதான் ஷார்ட்டஸ்ட் கார்டுன்னு காமிக்கணும். இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓஏனா ஓஏ இஸ் பெர்பெண்டிகுலர். அப்போ ஓஏவோட லென்த்து 90 டிகிரி. புரியுதா என்ன சொல்கிறேன்னா? சரிங்களா? ஸோ சிடின்றது ஷார்ட்டஸ்ட் கார்டுன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நான் ஒரு விஷயத்தை ஷார்ட்டஸ்ட் கார்டுன்னு ப்ரூஃப் பண்ணணும்னா எனக்கு அதே மாதிரி இன்னொரு கார்டு தேவையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கார்டு, இந்த பாயிண்ட் ஏக்கு வர்றாப்புல ஒரு கார்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு கார்டு நான் போட்டுக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போது இந்த ஓல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இந்த கார்டுக்கு போடுறேன். சரிங்களா? இப்போ இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. இதோட ஆங்கிள் 90 டிகிரி. ரைட்டுங்களா? இந்த ஏகே ஜாயிண்ட் வராப்பில் இன்னொரு கார்டு போட்டுக்கிறேன். சரிங்களா? இதோட பேர் வந்து இஎஃப்னு வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சிடின்ற கார்டு தான் சின்ன கார்டுன்னு சொல்லணும். எப்பயுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்கம்மா, ஒரு சர்க்கிள் இருக்குது, இது சென்டர், இதுதான் லாங்கஸ்ட் கார்டு. ரைட்டுங்களா? அப்போ இதை விட இது சின்னது. ரைட்டுங்களா? இதை விட இது சின்னது, இதை விட இது சின்னது, இதை விட இது சின்னது. ரைட்டுங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக கார்டோட வேல்யூ என்ன இருக்கும், சின்னதாகிட்டே போகும். இப்போ கடைசியாக வர்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த லென்த் அதிகமாக இந்த கார்டோட லென்த்து குட்டியாகிட்டே போகும். நல்லா பாருங்களேன், இந்த டிஸ்டன்ஸு ஓலேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாக கார்டோட டிஸ்டன்ஸ் கம்மி. இப்போ நல்லா பாருங்கள், ஓபின்ற டிஸ்டன்ஸ் அதிகமாக, ஓஏன்ற டிஸ்டன்ஸ் அதிகமாக, ஓஏன்ற டிஸ்டன்ஸ் தான் அதிகம். ஏன்னா அதுதான் பெர்பெண்டிகுலர். அப்போ எது சின்னதாக இருக்கும், சிடின்றது சின்னதாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களாம்மா? என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தியரத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம செஞ்சுருக்கோமோ அதை கரெக்டாக எழுதுங்க, அதுவே பாதி சொல்யூஷன் கொடுத்துரும். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் லெட் ஃபஸ்ட் என்ன எடுத்தோம், சிடி அண்டு இஎஃப் ரெண்டுமே கார்டு. இஎஃப் ஆர் two cards passes through A, passes through the point, அப்படி போட்டுக்கோங்க, passes through the point capital A. இந்த ரெண்டு கார்டும் ஏ வழியாக பாஸ் ஆகுது. ரைட்டுங்களா? இதில் ஓஏன்றது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, சிடிக்கு. ஓபி எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, இஎஃப்க்கு. அப்போ ஹியர் ஓஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிடி அண்ட் OB is perpendicular to EF. இது வரைக்கும் ஓகேங்களாமா? நம்ம என்ன சொல்லணும், சிடின்றது ஷார்ட்டஸ்ட் கார்டு. சரிங்களா? அப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஏஓபின்ற ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் ஏஓபி, சரி ஓபிஏ போட்டுக்கலாமா? ஏன்னா பீன்றது தானே எடுக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஓபிஏ ஆங்கிள் வந்து பி 90 டிகிரி இருக்கிறனால அப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. அப்போ இது என்ன ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள், 90 டிகிரி இருந்தா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எந்த சைடு பெருசாக இருக்கும், ஹைபாட்டனியூஸ் சைடு பெருசாக இருக்கும். இதில் ஹைபாட்டனியூஸ் எது, ஓஏன்றது ஹைபாட்டனியூஸ், இது பெர்பெண்டிகுலர், இது பேஸ். ரைட்டுங்களாமா? ஸோ ஹைபாட்டனியூஸ் சைடு தான் பெருசாக இருக்கும். ஸோ ஹியர் OA is the hypotenuse of triangle. Hypotenuse of the triangle. அப்போ எதுமா பெருசா இருக்கும், OAன்றது தான் greater than OB. OAன்ற லென்த் greater than OB. அப்ப லென்த் எது அதிகமா இருக்கோ அதோட கார்டு என்னவா இருக்கும், சின்னதா இருக்குமா? ரைட்டுங்களா? எதை பொறுத்து, அதுக்கு ஒரு தியரம் இருக்கு. சரிங்களா? அந்த தியரத்தை எழுதணும். பை தியரம் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம்ல, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கார்ட்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ரைட்டுங்களா, இஸ் லார்ஜ், பெருசா இருந்தா, தென் the length of chord is less. The length of chord is small. Length of chord is small. Perpendicular distance அதிகமா இருந்துச்சுன்னா
கார்டோட லென்த் என்னவா இருக்கும், சின்னதா இருக்கும். அப்ப எந்த கார்டு இதுல சின்னது, therefore CD is less than EF. CDன்ற கார்டு தான் சின்ன கார்டு, எதை விட, EF விட. that is CD is the shortest card அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. so this is the answer for question number 23 கண்ணா. புரிஞ்சுக்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 24 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 24 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 24ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு வுட் யூ யூஸ் த ஃபாலோயிங் ஃபிகர், ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ண போறீங்க டு ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் த ஆங்கிள் இன் த செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஆங்கிள் இந்த செமி சர்க்கிள்னா இந்த ஆங்கிள், இந்த ஏன்ற ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளை நம்ம என்ன சொல்லணும்னா 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணணும். இந்த ஆங்கிள் என்ன சொல்லணும், 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் சொல்லியிருக்காங்க இந்த ஃபிகரை யூஸ் பண்ணி, ரைட்டுங்களா? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்களேன், இந்த ஓஏன்ற லென்த்து, ஓபின்ற லென்த்து, ஓசின்ற லென்த்து மூணுமே ஈக்குவல். இந்த ஆங்கிள் ஏன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் பின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 2 ட்ரையாங்கிளாக பிரியுது. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன, ஓஏபி, ரைட்டுங்களா? ஓஏபியில் இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கு. அப்போ 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அது என்ன ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அது என்ன ட்ரையாங்கிள்மா, ஐசோசெலஸ். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் இந்த 2 ஆங்கிளும் என்னவா இருக்கும், இந்த பேஸில் உள்ள 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ இந்த ஆங்கிள் ஏனா இதில் ஹாஃப் போர்ஷன் ஏன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏஓசி, சாரி ஓஏசி, ஏன்னா ஏ தான் கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த பாதி ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இங்கே பியா இருந்தால் இதுவும் என்னவா இருக்கும், பியா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதை வச்சுக்கிட்டு 90 டிகிரி எப்படின்றத ப்ரூஃப் பண்ணலான்னு சொல்கிறேன், சரிங்களா? இது பேஸு. இது நீங்கள் ஒரு ஃபிகர் பார்த்தோன்னே நீங்கள் இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக உங்களால் சொல்யூஷன் பண்ண முடியும். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதை செஞ்சிடலாமா? இப்போ நேரம் நான் சொன்னதை அப்படியே இங்கிலீஷில் எழுதுங்க, ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்யூஷன் போட்டுக்கோங்கம்மா. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இன் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் ட்ரையாங்கிள் ஓஏசி, 2 ட்ரையாங்கிள் சொன்னா ஏஓபி ஓஏசி, இந்த 2 ட்ரையாங்கிள், சரிங்களா? ஆர் என்ன ட்ரையாங்கிள் சொன்னேன், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள் சொன்னேன், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொன்னேன்னா ஏன் 2 சைடு ஈக்குவலா இருக்கு. நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும், டு ப்ரூவ் என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஆங்கிள் ஏ, இந்த ஆங்கிள் ஏவோட வேல்யூ 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணணும், ரைட்டுங்களா? எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் பார்ப்போம். இப்போ ப்ரூஃப், ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஓஏபி, ஓஏபி, ரைட்டுங்களா? இன் ட்ரையாங்கிள் ஓஏபி, ஓஏ ஈக்குவல் டு ஓபி, ஓஏ ஈக்குவல் டு ஓபி. அப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? அதாவது ஓபிஏ ஈக்குவல் டு ஓஏபி, ஆங்கிள் ஓபிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஓஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ரெண்டோட ஆங்கிளுமே ஏ, அதான் இங்கே எழுதியிருக்கேன் ஏ. இது வரைக்கும் ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன செய்கிறோம்னு? ஸோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஓஏசி, ஓஏசி, ஓஏ ஈக்குவல் டு ஓசி, ஓஏ ஈக்குவல் டு ஓசி. அப்போ இந்த ஆங்கிள் ஓசிஏ, ஆங்கிள் ஓசிஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் ஓஏசி, ஆங்கிள் ஓஏசி. இது 2 ஈக்குவலா இருக்குமா? அப்போ இந்த ஆங்கிள் பியா இருந்தா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், பியா இருக்கும். இப்போ கிளியர், புரிஞ்சுங்களா? அப்போ ஆங்கிள் ஏனா என்ன, ஏ பிளஸ் பின்றது தான் ஆங்கிள் ஏ, ரைட்டா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குமா, ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளையுமே ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், சப்ளிமெண்ட்ரி 180 டிகிரி கிடைக்குமா, ரைட்டுங்களா? அப்போ பை யூசிங் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி இன் எந்த ட்ரையாங்கிள், ஏபிசி ட்ரையாங்கிள். இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏ பிளஸ் ரெண்டாவது என்ன இருக்கு, ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. 3 ஆங்கிளையுமே ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்மா ஆங்கிள் ஏனா என்னமா இருக்கு, ஏபி, அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் ஆங்கிள் பி என்ன இருக்கு, ஏ பிளஸ் ஆங்கிள் சி என்ன இருக்கு, பி ஈக்குவல் டு 180 டிகிரி.
எத்தனை ஏ இருக்கு? 2a இருக்கா? எத்தனை b இருக்கு? 2b இருக்கா? ஸோ நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்மா a plus a 2a plus b plus b 2b ஈக்குவல் டு 180 டிகிரி. ரைட்டுங்களா? ரெண்டுலேயும் காமனாக 2 இருக்கா? அப்போ 2 இன்ட்டு a plus b ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ a plus b ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை 2 எவ்வளோம்மா? 90 டிகிரி. வாட் இஸ் a plus b உடைய ஆங்கிள்? ஆங்கிள் ஏங்களா? ஸோ ஆங்கிள் a ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24 கண்ணா. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். தயவுசெய்து மனப்பாடம் பண்ணாதீங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் 10th நீங்கள் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ கான்செப்டை படிக்காமல் மனப்பாடம் பண்ணீங்கன்னா 10th உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நல்லா கவனமாக பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 25 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 25ல என்ன இருக்குன்னா, இன் எ சர்க்கிள் 2 chords C, C dash and D, D dash are drawn perpendicular to a diameter AB. சரிங்களா? இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப் அண்ட் டவுன் அண்ட் ரவுண்ட்னால எல்லா சமயமே ரவுண்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? டயாமீட்டர் ஏபி இருக்குது. அப்போ இங்கே ஒரு டயாமீட்டர்னா சென்டரில் இருக்கிற தான் டயாமீட்டர். ஸோ இதை டயாமீட்டர் ஏபி. ரைட்டுங்களா? ஸோ இது ஏபின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபியில் தகுந்தாப்புல 2 chords C, C dash and D, D dash are drawn perpendicular to the diameter. இங்கே பெர்பெண்டிகுலராக ஒரு C, C டேஷ்னு ஒரு கார்டு, பெர்பெண்டிகுலராக இங்கே D, D டேஷா D, D டேஷ்னு ஒரு கார்டு. ரைட்டுங்களா? இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ இதை நம்ம பண்ணியாச்சு. ப்ரூவ் தட் த செக்மெண்ட் MM டேஷ் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கார்ட்ஸ் CD அண்ட் C டேஷ் D டேஷ். அதாவது சிடிக்குரிய மிட் பாயிண்ட் இது M, C டேஷ் D டேஷ்க்குரிய மிட் பாயிண்ட் M டேஷ், MM டேஷ் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கார்ட்ஸ். ரைட்டுங்களா? இப்போ என்ன சொல்லணும்னா, இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஏபின்றது இதுதானே, இந்த லைனுக்கு இது பெர்பெண்டிகுலரா, அதாவது MM டேஷ் கண்டிப்பாக பெர்பெண்டிகுலர் தானே. ரைட்டுங்களா? இந்த ப்ளூவில் போட்டிருக்கேனா? ஸோ இந்த M இந்த சென்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கா? ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கா? அதே மாதிரி எம்ன்றது ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் லைனாக இருக்கா? இதுதாம அவங்க கேட்டிருக்காங்க, பெர்பெண்டிகுலராக இல்லையான்னு. இது எதை வச்சு ப்ரூஃப் பண்ணுவோம்? சிமெட்ரியை வச்சு ப்ரூஃப் பண்ணுவோம். எதை வச்சு? சிமெட்ரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இமேஜ் மாதிரி தெரியுது பாருங்க. இதுதான் கார்டு. கார்டுக்கு அந்த பக்கம் சிடி இருக்கு. இதோடைய கண்ணாடிக்கு இந்த பக்கம் பார்த்தா சி டேஷ் டி டேஷ். புரியுதுங்களா? இங்கே எம் மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி. இது கண்ணாடிக்கு, இந்த கண்ணாடின்றது இந்த ஏபின்றது டயாமீட்டர். இதுக்கு இப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம் டேஷ். எல்லாமே ஈக்குவலாக இருக்கு பாருங்க. சிடி சி டேஷ் டி டேஷ் லென்த் ஈக்குவல். எம்ன்றது மிட் பாயிண்ட், எம் டேஷ்ன்றது மிட் பாயிண்ட். ஸோ ஒரு சிமெட்ரி மாதிரி தெரியுது. ஸோ சிமெட்ரியை யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இதை வேணால் ஓன் வச்சுக்கோங்க. இந்த OM dash is perpendicular to ABன்னு சொல்லணும். ரைட்டுங்களா? சொல்லிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, முதல் என்ன பண்ணுமோ அப்படியே எழுதுங்க. சொல்யூஷன். முதல்ல என்ன பண்ணுங்க? சொல்யூஷன் எழுதிக்கோங்க. லெட் AB be the diameter. ஃபர்ஸ்ட் நம்ம டயாமீட்டர் தான் ட்ரா பண்ணோம். AB be the diameter. ஸோ இது ஹாஃப் சர்க்கிள் மேலே, இது ஹாஃப் சர்க்கிள் ஆயிரும். சரிங்களா? ஸோ சர்க்கிள் இஸ் symmetric about AB. ஏன்னா டயாமீட்டர்னால மேலே ஒரு செமி சர்க்கிள், கீழே ஒரு செமி சர்க்கிள் ஈக்குவலாக பிரியும். ரைட்டுங்களா? அப்போ ஹியர் CC dash and DD dash or CC dash and DD dash இதோட ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ளெக்ஷன் அக்ராஸ் AB. AB உடைய ரிஃப்ளெக்ஷன். ரைட்டுங்களா? அப்போ M dash அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே. therefore M and M dash are also reflection across AB. ரைட்டுங்களா? இப்போ நம்ம சிமெட்ரியோடைய ப்ராப்பர்ட்டி என்ன வரும்? சிமெட்ரி படி என்ன சொல்லலாம்?
ஸோ இஃப் 2 points ஆர் என்ன இமேஜ் இது சிமெட்ரினா மிரர் இமேஜா இருந்தா எதுக்கு நடுவில் இருக்கணும் அக்ராஸ் த லைன் ஒரு லைனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மிரேஜ் இமேஜா இருந்தா அதோடைய லைன் ஜாயினிங் தெம் இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ற லைன் என்னவா இருக்கும் தெம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன் அந்த லைன் ஜாயினிங் தெம் என்னவா இருக்கும் பெர்பெண்டிகுலர் டு த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் இப்போ லைன் ஜாயினிங் தெம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி அப்ப எதுமா லைன் ஜாயினிங் எம் டேஷ் ஸோ தேர்ஃபோர் எம் டேஷ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எந்த லைனுக்கு இந்த எம் டேஷ் எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு ஏபிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு முடிக்க போறீங்க ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25 கண்ணா புரிஞ்சுங்களா ஈஸியா இருந்துச்சுங்களா நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 26 பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் 26ல என்ன இருக்குன்னா ஹவு வுட் யூ யூஸ் த ஃபாலோயிங் ஃபிகர் டு ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் த சம் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இஸ் 180 டிகிரி இப்போ நீங்கள் ஒரு டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் உடைய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவீங்களா சப்ளிமெண்ட்ரினா 180ன்னு சொல்லுவீங்களா எப்படி சொல்கிறீங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்றாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவங்க கொடுத்துருக்க ஃபிகர் ரைட்டுங்களா இதை நான் ட்ரையாங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் சரிங்களா எப்படி இப்போ பாருங்கள் இந்த ஏபின்றது ஒரு கார்டு ரைட்டுங்களா அதே மாதிரி ஏடின்றது ஒரு கார்டு அதே மாதிரி சிடின்றது ஒரு கார்டு அதே மாதிரி பிசின்றது ஒரு கார்டாக வச்சுக்கோங்க இப்போ குவாட்ரிலேட்டரல் ஆயிடுச்சா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்போ இது ஒரு ஆங்கிள் சின்ற ஆங்கிள் பின்ற ஆங்கிள் ஏன்ற ஆங்கிள் ரைட்டுங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஏஓபி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம் ஸோ சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் ஏஓபியில் பாருங்களேன் ஏஓபியில் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது ரைட்டுங்களா அப்போ இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும் ஈக்குவலாக இருக்குமா ஏன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா புரியுதாம்மா ஹியர் AO equal to OB then இது என்ன ஆங்கிள் AOB என்ன சொல்லிருக்காங்க ஆங்கிள் OAB ஏன்ற ஆங்கிள் Pன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஆங்கிள் இந்த பாதி OBA ஈக்குவல் டு ஆங்கிள் OBA ஈக்குவல் டு இங்கே P இருந்தால் இங்கே என்னவா இருக்கும் P இருக்கும் ஈக்குவல் டு P புரிஞ்சுங்களாமா ஓகேங்களா இதே மாதிரி எல்லா ட்ரையாங்கிளுக்கும் பண்ணுங்க இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு ஓபிசி அப்போ அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் ஓபிசி எது ரெண்டு ஈக்குவல்மா ஓபி ஈக்குவல் டு ஓசி அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஓபிசி தென் ஆங்கிள் ஓபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிபி ஈக்குவல் டு பியோட பாதி ஆங்கிள் கியூனா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் கியூவா இருக்கும் அப்போ அந்த ஆங்கிள் கியூ புரியுதா இப்போ நெக்ஸ்ட் ஓசிடி இன் ட்ரையாங்கிள் ஓசிடி இதில் எதுமா ஈக்குவல் ஓசி ஈக்குவல் டு ஓடி அப்போ தென் இந்த ஆங்கிள் ஓசிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஓடிசி இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது என்ன யூனா இதுவும் யூ ஈக்குவல் டு யூ ரைட்டுங்களா அடுத்து நாலாவது இன் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் டிஓஏ இது எது ஈக்குவல் ஓடி ஈக்குவல் டு ஓஏ புரிஞ்சுங்களா அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னா தென் ஆங்கிள் ODA is equal to angle OAD ODA எவ்வளோமா வியா அப்போ இதுவும் என்ன இருக்கும் வியா இருக்கும் ஈக்குவல் டு வி புரிஞ்சுங்களா இப்போ 4 ஆங்கிளுமே போட்டாச்சுங்களா சரிங்களா இதை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னு பாருங்க ஸோ நெக்ஸ்ட்மா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பார்க்க போறேன் இப்போ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்னா 180 டிகிரி அப்போ ஒரு குவாட்ரிலேட்டரோட ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினா எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு என்னமா வரும் 360 டிகிரி வரும் எவ்வளோமா வரும் 360 டிகிரி அப்போ என்ன எழுதுவீங்க பை யூசிங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப்
குவாட்ரிலேட்ரல் ஆஃப் குவாட்ரிலேட்ரல். குவாட்ரிலேட்ரல்னா எத்தனை சைடு? 4 சைடு இருக்கும் சரிங்களா. அதாவது ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு என்னமா வரும்? 360 டிகிரி வரும். என்ன கண்ணா வரும்? 360 டிகிரி. ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏன்னா என்ன இருக்கு? இந்த பக்கம் பி இருக்கு, இந்த பக்கம் வி இருக்கு. ஆங்கிள் ஏனா பி பிளஸ் வி. புரியுதுங்களா என்ன செய்யறேன்னு? அடுத்த ஆங்கிள் பி பாருங்க, இங்க என்ன இருக்கு? கியூ இருக்கு, பி பிளஸ் கியூ. ஆங்கிள் பினா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆங்கிள் சினா இங்க என்ன இருக்கு? கியூ இருக்கு, இங்க யூ இருக்கு, கியூ பிளஸ் யூ பிளஸ் ஆங்கிள் டினா யூ பிளஸ் வி இருக்கு. ஸோ யூ பிளஸ் வி ஈக்குவல் டு 360 டிகிரி. இது வரைக்கும் ஓகேங்களா. இப்போ எத்தனை பி இருக்கு பாருங்க? 2 பி இருக்குங்களா. அப்போ 2p பிளஸ் 2q, 2q இருக்கு, பிளஸ் 2u இருக்கு, 2u பிளஸ் 2v ஈக்குவல் டு 360 டிகிரிங்களா. எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்கு? 2 காமனாக இருக்கா. அப்போ 2 காமனாக எடுத்தீங்கன்னா p பிளஸ் q பிளஸ் u பிளஸ் v ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ 2 அந்த பக்கம் போச்சுன்னா p பிளஸ் q பிளஸ் u பிளஸ் v ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 2. இந்த 2 இங்கே போச்சு டிவைட் பை ஈக்குவல் டு 180 டிகிரி. ரைட்டுங்களா. இப்போ நல்லா பாருங்களேன், p பிளஸ் க்யூனா எந்த ஆங்கிள்? p பிளஸ் க்யூனா ஆங்கிள் b. அப்போ இதை பிராக்கெட்டில் போட்டுக்கிறேன். p பிளஸ் க்யூனா ஆங்கிள் b பிளஸ் u பிளஸ் v, u பிளஸ் vனா ஆங்கிள் d ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ரெண்டுமே என்ன? ஆப்போசிட் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஆங்கிளுங்களா. அப்போ இது ரெண்டும் 180 டிகிரினா இது ரெண்டும் என்னவா இருக்கும்? 180 டிகிரி. ஏன்னா 4 டிகிரி ஆட் பண்ணோம்னா 360. அப்போ தேர்ஃபோர் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் சி நீங்கள் ஆட் பண்ணாலும் 180 டிகிரியாக இருக்கும். புரியுதுங்களா. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஆர் 180 டிகிரி. தேர்ஃபோர் தி சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் a quadrilateral is 180 degree ன்னு கம்ப்ளீட் பண்ணுங்க. so this is the answer for question number 26 கண்ணா. ஸோ இதோட நம்மளுக்கு சாப்டர் 5 உடைய எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்மே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு எவ்வளோ புரியணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நம்புகிறேன். ஸோ நான் எடுத்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.